சரியா? 10 லட்ச ரூபா கடங்குது தெரியுமா உனக்கு? கடன் எல்லாம் அடிச்சுக்கலாம்டா. நீ தோத்துதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லடா. எலெக்ஷன் நிக்கணும்னா கவர்மெண்ட் வேலை ஒண்ணும் முடியுமா? பரவாயில்லைங்க, வேலை போனா போட்டும். ஆனா இங்க சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி சிரிக்கிறாங்க பாருங்க, அதான் என்னால தாங்கிக்க முடியல. இன்னும் சிரிப்பானுங்க. 2வது வாட்டி தோத்தான்னு வச்சுக்கோ மாப்பே, ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சவன விட்டு ஒதுவானா மாப்பே? ஒரு வாட்டி நின்னு பாப்போமே, என்ன ஆக போகுது இப்ப? மாமா, பாய் நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ரீசனுக்காக இன்னைக்கு இல்ல. ஒரு குழந்தை இருந்திருக்கணுங்க. அப்ப இந்த வேலை எனக்கு இல்லையா? மாப்பே சரி சரி விடுறா. நீ ஏதோ ஏமாத்த மனசுல பையன்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. ராசு, போன தடவை நீ தோத்ததுக்கு ஒரு அப்பாவா நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். அந்த அவமானத்துல இருந்து விலகி ஓடுறதால அதை தொடக்க முடியாதுப்பா. அதை சரி பண்ணணும்னா திரும்பவும் நின்று ஜெயிக்கணும்ப்பா. துணிஞ்சு நில்லு. மூர்த்தி, ஒரு நாள் இல்ல திருநாள் எந்த பக்கம் தரிசனம்? நல்லூர் பஞ்சாயத்துக்கு என் ஒய்ஃப் நிக்க வைக்கலான்னு இருக்கிறேன். உங்க ஆதரவு ஒண்ணு தலைவரே. என்ன வெங்கடேஷ் தலைவரே, தியாகமாவா பள்ளிக்கூடத்து புள்ள பஞ்சு மிட்டாய் கேக்குற மாதிரி கேக்குது. தலைவரே, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தம்பி முன்ன மாதிரி இல்ல, மாறிடுச்சு. எது மாறிடுச்சா? எம்பி எலெக்ஷன் போச்சு, எம்எல்ஏ எலெக்ஷன் போச்சு, ஒரு முறை கூட கட்சிக்காக வேலை செய்யலையா நீ? பத்தாத்துக்கு புதூர்ல போய் பிரச்சனையை பண்ணி கேஸ் வேற உமலுக்குது. எதை வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்றது? நம்ம கட்சி ஜாதி சங்கம் வந்தப்பவே எங்க அப்பா இருந்தாரு. கட்சியா மாறினப்ப ராபா பாக்கல ஒழிச்சு ஏரியாவில் கட்சியை வளர்த்தாரு. ஏதோ ஒரு தடவை கோவத்தை தனியாக நின்ட்டோம். நீங்களும் என்கிட்ட கை கட்டின சுதாகரை கட்சியோட ஒன்றி செயலாளர் ஆக்கிட்டீங்க. நியாயமா பார்த்து அந்த போஸ்டிங் எனக்கு தான் வந்துக்கணும். இப்ப ஆதரவும் இல்லைன்றீங்க. செல்வம், செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம் செல்லரிக்க விட்டுறாதீங்க. எங்க எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி உங்களை ஒத்துக்க வச்சுட்டோன்னு ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்ல விடு, பாத்து. சரி மாமா. ராசு எல்லாம் முன்னாடியா இருக்குது. நீங்க ஒரு வாட்டி பாத்துங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிதான்னு. எங்க அப்பா ராசு சாப்பிட்டே விஷா? ஆதார் கார்டு இருக்குல்ல? இருக்குது இருக்குது. ஓட்டர் ஐடி இருக்குது. அது இதுல அட்டாச் பண்ணிக்கிறேன். எல்லாமே இதுல அட்டாச் பண்ணிருக்குல்ல? இருக்கு. ஆமா, வீட்டு வரி ரசீது. வீட்டு வரி ரசீது நீ எடுக்கல? தெரியலங்க. அதுவும் கூட வைக்கணும் ராசு. சரி இரு, மாமா நீ ஃபார்மாலிட்டி பா மாமா. இரு, நான் எடுத்துன்னு வரேன். இந்தா பாத்து போங்க. லாயரா, என்ன அவன் பொண்டாட்டி பேரே வேட்பு பண்ணல ஏதாவது விட்டுறான். நீ நடனா அதை எத்தனும் இதை எத்தனும் மாப்பே விளையாங்கினுக்கிற. சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்குது இல்லையாண்ணா? பின்ன நம்ம யாருன்னு காட்டோம்ல. நல்லூர் பஞ்சாயத்து உன்னப்பதான் பேசிக்குது. ஆமாண்ணா, நேரம் அவனுக்கு அல்லு விட்டுருக்கோம். நான் அமகலம் தெரியுமாண்ணா? சுதாகர் வந்த பௌச பார்த்தா நம்மள ஏதோ ஏமாத்தனான்னு தான் தோணுது. டேய் நீ வேற அமைதியாடுறா. அதான் சொன்னலாமா பே, இந்த வாட்டி வேற யாரும் நிக்க கூடாதுன்னு கட்சி சார்பா அவன் மனு போட்டிருப்பான். அதெல்லாம் வாபஸ் வாங்கிடுவாமா பே. டேய் நீ நேரத்துக்கு வந்தா கவனம் முதல்ல. ஒரு நிமிஷம் ராசு கிட்ட பேசிட்டு போயிருந்தேன். ராசு கிட்ட பேச போறா. என்ன சொல்றீங்க? விடுமாமா. ஏறு மாமா. ராசு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சுதாகரை நம்பாத, அவன் நம்பிக்கை துரோகி. அரசியல்ல நம்பிக்கைகள்லாம் இடமே இல்ல. இங்க பதவி யாருட்டுக்கு இதோ அவங்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். காட்ட சீட்டாட்டத்துல பணத்தை கட்டி ஏமாந்த ஒருத்தன் என் தம்பி பேர் எழுதி வச்சு செத்துட்டான். அந்த கேஸ பைசல் பண்ண சுதாகர் கிட்ட தான் பணத்தை வட்டிக்கு வாங்கினேன். என்னால திருப்பி கட்ட முடியல. அதை யூஸ் பண்ணி என்ன உனக்கு ஆப்போசிட்டா நிக்க வச்சுட்டான். இந்த வாட்டி நேத்துக்கு ஏமா நிக்க சொல்லி கட்டாய போத்தனா? நான் வேணா சுதாகர் கிட்ட பேசி பாக்கட்டுமா? நான் இவ்வளவு சூட்டாக்குற, பேசாம போன வாட்டி நீயே நின்னுக்கலாம்ல.
தியாகு சொன்ன எல்லா வேலையும் கோயில் இடமே தலையாட்டிக்கினே செஞ்சோம். நம்ம யாரு நம்ம பவர் நானும் அவனுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவனோட தலைவர் பதவி. அத முதல்ல புட்டிங்க அடிக்கணும். நீ கட்சினால பதவியும் பார்த்துட்டா நல்லா செல்வாக்கம் ஆயிட்ட. இப்போ உனக்கு ஓடனா ஓட்டிக்குவா, ஓனா வெட்டிக்குவா. என்ன எதிர்த்து நல்லூர் எவன் நிக்குவான்னு பாக்குறேன். இதுக்கோசரமே எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்க வச்சு உங்க குடும்ப கௌரவத்தை காலி பண்றோம். ஜாக்கிரதா. எங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே நான் தலைவரெல்லாம் இருக்கிறேன் பாய். அதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ராசுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு கேட்கிறேன் சுதாகர். கமிட்டிலையும் ஜமாத்லயும் பேசிட்டேன். இப்ப வந்து கேக்குறியே. ராசு நீங்க சொன்னா வாபஸ் வாங்கிடுவோம் பாய். ராசு பாவம், உன் தங்கச்சி செல்வி அவனுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நானும் உடனே ஆயிட்டேன். அவன் மூஞ்ச பார்க்கும்போது ஒரே பேஜாரா போகுது. அவனும் கொஞ்சம் முன்னுக்கு வரட்டுமே. குடு. எங்க அப்பா கை கால் விளங்காம மொட்டமா கடக்கிறதே அவங்க அப்பானாலதான். என்னை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டான்ல. கீட்டும் பாய், பாத்துக்கிறேன். சுதாகர், இன்னைக்கு உனக்கு முன்னாடி நின்று நான் பேசிக்கிறேன்னா அது ராசு போட்ட பிச்சை. அவனை யாராவது தொந்தரவு செஞ்சா என்ன செஞ்ச மாதிரி. ராசுவ தொந்தரவு பண்ணக்கூடாதான். அதனாலதான் அவன் போட்ட உயிர் பிச்சைய பசங்களை பெயில் எடுத்து நானே புடிங்கிட்டேன். இவ்வளவு செஞ்சுக்கிற, ராசுவும் சேர்த்து செஞ்சுக்கலாம்ல. அவன் அவ்வளவு சீக்கிரமா சாவக்கூடாதுரா. அவன் கணும். நீங்க வந்து சொல்ல சொல்லுங்க. செல்வி வந்து சொல்ல சொல்லுங்க. ஏய் நின்றி. ஏய் செல்வி, நீ கூப்பிட்டதே என் பொண்ணு சரின்னு வந்துக்கணும். நான் கனி ராசுவ தலைவராகிறதுக்கு ராத்திரி போல வேலை சரியாம. நீங்க கூட நின்னா மாத்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாப்ல. பாய் அப்துல்லா நிக்க வைக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, நான் வந்துடுறேன். பாய்ட்டு என்னன்னு கேக்குறேன். சொல்றா மணி. நான் அப்துல்லா நாமினேஷன் பண்ணிட்டானா? சூப்பர். பாய் வந்தாருண்ணா. ராசுக்கு தான் என்னோட சப்போர்ட். 40 இல்ல 400 புழுக்க எலெக்ஷன்ல நின்னாலும் ராசு தான் கெளிக்கணும். என்னப்பா எலெக்ஷனை வச்சு நீ 2 பேரும் தூங்கி நிக்கிறீங்க? நம்ம எதுக்கு கொடுக்கணும்? பணம் ஏதாவது வேணும்னா எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. கேட்கறதுக்கு மட்டும் பால் மாறாதீங்க. சுதாகர் சொன்னதுனால 5 வட்டிக்கு தரேன். ஒரு மாசம் ராசு வட்டி கட்ட தவறினாலும் அவன் ஊட்டாண்ட போயிட்டு அவனை அசிங்கப்படுத்தணும். இந்த வாட்டி நீ தலைவர் பதவிக்கு நில்ல. அதெல்லாம் செட் ஆகாதுங்க. நான் வாட்டி எங்க அப்பாக்காக தான் நின்று. அப்பா அவமானப்பட்ட எவ்வளவு வலிக்குன்றது எனக்கும் தெரியும். நேரம் பார்த்து பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். நான் நினைச்சா இப்ப அண்ணா போஸ்டாவே ஜெயிக்க முடியும். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். தோத்தவனோட வலி என்னன்னு ராசுவுக்கு நல்லாவே தெரியும். அத்தோட நிறுத்த மாட்டேன். இந்த முறை அவன் என் கிட்ட தோக்கணும். சொல்லுமா, எங்க இப்ப நேத்துக்கு அவங்களாம் வந்து நின்னுறாங்க. நீ எதுக்கு இங்க வர? சும்மா இருந்தா சுதாகர் உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால நம்மை நாமினேஷன் பண்ணோம். இப்ப அவன் பொண்டாட்டி நிக்க வைக்கிறான். நான் என்ன சொல்றேன்? கேட்கதான் வந்திருக்கு. கேளுமா மண்ணே. என்ன இங்க வந்து கூச்சல் பண்ணிக்கிறீங்க? சுதா, என்னடா இதெல்லாம்? நீ தான்டா டம்மியா வந்து மனு போட்டேன்னா அப்துல்லா வந்து நினைமா சொல்லுங்கறா. அப்ப போன டைம் ராஸ் தோத்ததுக்கு நீ தான் காரணமாடா. டேய் உண்ணுமாடா புரியல? அதெல்லாம் அவன் சொல்லிருப்பான்ல. நான் தான் தோக்கச்சேன். இந்த தடவை அவன் என் கிட்ட தோக்கணும். அதுக்காக தான் ஊடு தேடி வந்து நிக்க வச்சேன். அப்படி உனக்கு என்னடா எங்க மேல அவ்வளவு கோவம்? எங்க அப்பா அப்படி இருக்காருன்னா அதுக்கு அவங்க அப்பன் தான்டா காரணம். ஃப்ரெண்டுன்னு கூடவே சுத்தி நின்னுட்டு கட்சிக்காக கழட்டி விட்டு போயிட்டான். உங்க அப்பா தோத்ததுக்கு எங்க அப்பா எப்படி காரணமாவாரு? அன்னைக்கு மட்டும் உங்க அப்பா சப்போர்ட் பண்ணிதான் நல்லூர் ஓட்டுனால எங்க அப்பா ஜெயிச்சிருப்பாரா. அதனால நாங்க என்னென்னலாம் இழந்தோன்றது சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். டேய் சுதா, இவ்வளவுக்கும் மனசுல வச்சிருந்தா என் கூட பழனியாடா இத்தனை வருஷமா. டேய் உன்னை நம்பி நான் வேற உங்களை நிக்க வச்சேனடா. அப்ப வாபஸ் வாங்கடா. தனிகாசலம் புள்ள தலைவருக்கு நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நல்ல சிவமாவும் பயந்து வாபஸ் வாங்கிட்டான்னு ஊரே சொல்லிட்டோம். நேரா இது டேய், நீ நில்லுனா நிக்கணும், வாபஸ் வாங்கணுமாடா. அப்ப நில்லுடா. நீங்க ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முடிச்சா பார்த்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் அவுக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போய் உன் குடும்பமே நடுத்தருல வந்து நின்றுடா. யார் நடுத்தருல நிப்பாங்கன்னு பாப்போம். என்ன ராசு, பொம்பளைகளை பேச விட்டு பின்னாடி நின்னு வேடிக்கை பாத்துனீங்க? என்ன பொம்பளை பின்னாடி நின்னா என்ன? ரொம்ப ஓவரா பேசாதடி.
ஏய் உங்க அப்பா தோத்ததுக்கு எங்க அப்பா எப்பறம் பொறுப்பா முடியும்? உங்க அப்பா தோத்தானா எங்க அப்பா அன்னைக்கு அவர் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாரா? அதுல தோத்தாரு. இப்படியே நீ நரித்தனம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ தான் குடும்பத்தோட அடுத்ததுக்கு வர போற. போங்கடா நான் வாணா வீட்டுக்கு போலாம். போய் குடி போ. நான் வாணா என்னடா சுதா? நம்பிதான் போறேன் தலைவரே. பாக்ஸ் செய்ய தலைவரே. நல்ல சோனா மாவட்டம் வாணா வாராசு நம்ம பையன் மாவட்டம் பாப்பா போன தடவை 5 ஓட்டுல தோத்தாப்லன்னு சொன்னீங்க. ஆமா. துண்டு கீழே விழுந்துருச்சுப்பா. துண்டு துண்டு சரி நான் தரேன். வேணாம்பா நீ போ.